பால்கோளமுடன் நேர்மையாயிரு. இன்றைக்கி அதிகமாக மனிதனுக்கு என்ன வருது உடலில்? அதிகமான முறையில் வெப்பம், உடல் ஹீட்டு, உடலில் வந்து அதிகமான முறையில் உஷ்ணம். இன்றைக்கி வர போய்த்தேன் உஷ்ணங்கள் உடம்புல அதிகமாக இருக்க போய் என்ன செய்யும் தெரியுமா? இந்த உடல் உஷ்ணம் அதிகமாக அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை நமக்கு ஒரு வியாதியை இழுத்துவிட காரணமே வந்து இந்த வெப்பம்தான். இந்த வெப்பத்தை குறைக்க நம்ம இயற்கையாக வந்து நம்ம என்ன செய்ய தெரியுமா? வெள்ளரி பிஞ்சு. இந்த வெள்ளரி பிஞ்சு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இதை வந்து விரும்பாதவங்க யாரும் இருக்க முடியாது. இது வந்து இயற்கையான ஒரு குளிர்ச்சி பானம். இந்த வெள்ளரி பிஞ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் சத்து அதிகமான உள்ளதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெள்ளரி பிஞ்சு தான். அதேமாரி இந்த வெள்ளரி பிஞ்சில் நார் சத்து இருக்குது. இதில் வந்து பல வைட்டமின் புரதங்கள் இருக்குது. என்னென்ன சத்துண்டா ஏ, பி, சி, கே, இந்த 4 உள்ள வைட்டமின் சத்து இதில் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு இன்றைக்கி எங்கேயும் நம்ம தோர்ந்தளவு எங்கேயாச்சும் ஒரு கோயில் வளம் முக்கியமான வெயில் காலத்தில் மலையில் இன்னும் போனோம்டா அதிகமான முறையில் இந்த வெள்ளரி பிஞ்சு, இளநீர், தர்பூசணி இப்படி ஐட்டம் தான் நிறையா வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ளரி பிஞ்சு வந்து ஒரு மனிதன் உடல் சுட்டை குறைக்கிறதுல 99% எடுத்துக்கிறது. இந்த வெள்ளரி பிஞ்சு நல்லா ஒரு 4 பிஞ்சிலும் சாப்பிட்ருங்க. அன்றைக்கி நமக்கு சாப்பாடே தேடாது. ஏன்டா அது ஒரு சாதம் மாரி தான். நமக்கு சாப்பாடுக்கு ஈக்குவலானது. 4 பிஞ்சிலும் சாப்பிட்டோம்டா அன்றைக்கி வந்து உடம்பு அப்படியே குளிர்ச்சியாக நம்ம வீட்டில் ஒரு பழைய சோறு, தயிர் சோறு, மோர் சோறுலாம் சாப்பிட்டோம்டா எப்படி இருக்கும் உடம்பு? ஆட்டோமேட்டிக்காக கூலிங் ஆகி நம்ம அந்த உடம்பு கூலிங் ஆகிட்டாலே நம்ம அதை வந்து யூரின் போகிறதுல செஞ்சுக்கலாம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த சிறுநீரகம் போகிறதுலே நமக்கு எரிச்சல் அதிகமாக இருந்தால் என்ன காரணம்? நம்ம உடம்புல ஹீட்டு வெப்பம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அது வந்து நல்லா ஒரு குளிர்ச்சியாக போகுதுண்டா காரணம் வந்து உடம்பு நல்லா கண்ட்ரோலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த கண்ட்ரோல் வரணும்னா நம்ம எப்பயுமே உடல் ஹீட்டை வரைக்க நம்ம வந்து வாரத்தில் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் வெள்ளரி பிஞ்சு சேர்க்கணும். ஒரு நாள் இளநீர் சாப்பிடணும். தர்பூசணி வந்து ஒரு சீசனாக தான் கிடைக்கும். ஆனால் தர்பூசணி அதுலேயும் நீர் சத்து அதிகமாக இருக்குது, அதையும் சேர்த்துக்குங்க. நம்ம பொதுவாகவே வாரத்தில் ஒரு 4 நாள் இப்படி இயற்கை பானத்தை வந்து நார் சத்து அதிகமாக உள்ளது, நீர் சத்து அதிகமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம அதிகமாக சேர்க்கணும். இதெல்லாம் நம்ம சேர்க்க நம்ம அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமா. ஏன்டா இந்த காலத்தில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது ஏன்னா நிறையா பேர் தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறதில்ல, இன்னும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து காலத்தை கடந்து மாறி வந்துட்டோம். அதனால் இன்றைக்கி நம்ம ரோட்டில் வாங்கிட்டா நிறையா பேர் இந்த வெள்ளரி பிஞ்சு இளநீலாம் கிடைக்குது. இதை வந்து எவ்வளோ காசு வைக்கிறோம். இந்த உடல் நலத்துக்காக இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, காசை பார்க்காதீங்க. அதேமாரி போகிறவங்க கூழ் நிறையா வைக்கிறாங்க, கூழ் வாங்கி குடிங்க. அது நம்ம உடலுக்கு நல்ல சத்தானதும் கூட ஆரோக்கியமானதும் கூட. எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மை வெல்லும்.